Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Front end web development ங்கிற playlistல JavaScript for beginnersங்கிற series. இந்த வீடியோவில் நம்ம event bubbling பார்க்க போகிறோம். Event அப்படிங்கிறது some things that happen to the HTML elements. HTML elementsங்கிறது பாடியாக இருக்கலாம், இல்லை அதுக்குள்ளே இருக்கிற நம்ம ஒவ்வொரு எலிமெண்ட் H1 எலிமெண்ட், H2 or form இந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். The events can be something the browser does or something the user does. உதாரணத்துக்கு ஒரு HTML web page has finished loading, then it is an event. ஒரு input field change ஆயிருக்கு அப்படின்னா it's an event. ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா that's an event. Mouse down is an event, mouse up is also an event. Mouse in, mouse out, mouse move இந்த மாதிரி இது எல்லாமும் event தான். You can have event handler attributes along with the HTML element. ஸோ உதாரணத்துக்கு பட்டன்கிறது ஒரு HTML element. அதில் you have an attribute and that attribute is a event handler attribute. அதாவது on click அப்படிங்கிற ஈவெண்ட் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த ஆன் கிளிக் attribute சொல்லுது. ஜாவாஸ்கிரிப்டோட ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ யூ கேன் ஹாவ் event handler attributes with JavaScript code attached to the HTML element. அப்போ அந்த பட்டனில் த டைம் இஸ்ங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கும். அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா த டிஸ்பிளே டேட்ங்கிற மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். யூ கேன் ஆல்சோ ஹாவ் சம்திங் லைக் திஸ். இன்ஸ்டெட் ஆஃப் அ மெத்தட் யூ கேன் ஆல்சோ ஹாவ் சம் கோட் ஹியர், ஜாவாஸ்கிரிப்ட் கோட். திஸ் டாட் இன்னர் HTML இஸ் ஈக்குவல் டு டேட். திஸ்ங்கிறது கரண்ட் ஆப்ஜெக்ட் விச் இஸ் நத்திங் பட் த பட்டன். அதனோட இன்னர் HTML which is nothing but the time is அப்படின்னு இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். இட்ஸ் ஈக்குவல் டு டேட்டுங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கோம். அப்போ கரண்ட் டேட் வில் பி டிஸ்பிளேடு ஹியர், வில் பி டிஸ்பிளேட் ஆன் த பட்டன். ஈவெண்ட் பப்ளிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட்டு. இப்போ ஒரு எலிமெண்ட்டில் கிளிக் பண்ணணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு பட்டன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா we are directing an event to that particular element. சப்போஸ் அந்த எலிமெண்ட்டுக்கு we have an event handler அப்படின்னா that event handler will be triggered. அதுக்கு அடுத்தது the event bubbles up to the parent element. அந்த பேரண்ட்டில் event handler செட் பண்ணி வச்சுருந்தா that event handler will be triggered. And then the event continues to bubble to the parent and so on until it reaches the top. டாப் லைன் இருக்கும், டாக்குமெண்ட் எலிமெண்ட் இருக்கும். அது வரைக்கும் இந்த event will be bubbling up. உதாரணத்துக்கு ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் ஏ HTML கோட். இதில் வந்து பாடி, அதுக்குள்ளே டிவ் எலிமெண்ட் இருக்குது, டிவ்வுக்குள்ளே ஸ்பேனு, ஸ்பேனுக்குள்ளே பட்டன். இந்த பட்டன் மேலே கிளிக் மீ அப்படின்னு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதனுடைய கரஸ்பாண்டிங் டாம் ட்ரீ பார்த்தோம்னா டாக்குமெண்ட்டு, அதில் ஹெச்டிஎம்எல்க்கு கீழே 2 நோடு, ஹெட்டு அண்ட் பாடி. பாடிக்குள்ளே டிவ்வு, ஸ்பேனு அண்ட் பட்டன் இருக்குது. இங்கே நம்ம HTML ஹெட்டு இதெல்லாம் காமிக்கல, பட் இட் இஸ் கிவன் ஹியர். And I have a CSS code like this, body, div, span. இது மூணையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ஐ எம் கிவிங் த பேக்ரவுண்ட் கலர். பாடிக்கு பிங்க் கொடுத்துருக்கோம், டிவ் எலிமெண்ட் வந்து வில் பி டிஸ்பிளேட் வித் க்ரீன் அண்ட் ஸ்பேன் வில் பி டிஸ்பிளேட் வித் ப்ளூ. ஸோ ஒவ்வொன்றையும் ஒரு பாக்ஸ் மாடலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கணும், வித்தியாசமாக காமிக்கணுங்கிறதுக்காக we are using the padding 20px. டாப்பு, ரைட்டு, பாட்டம், லெஃப்ட் எல்லாத்துலேயுமே 20px ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம. So the output will be like this. The pink color shows the body part and the green is for the div section and then blue வந்து span and this is the button, click meங்கிற button. இப்போ சப்போஸ் click meல நம்ம மவுஸ் வச்சு கிளிக் பண்ணால் என்ன ஆகும், the event handler attached to the element will be triggered. அதுக்கு அடுத்தது it will be directed to the parent which is nothing but the span. இந்த ஸ்பேன் கூட ஏதாவது ஒரு ஈவெண்ட் ஹேண்ட்லர் நம்ம அட்டாச் பண்ணி வச்சுருந்தோம்னா தட் வில் பி ட்ரிகர்ட் அண்ட் தென் த ஈவெண்ட் பபிள்ஸ் அப் டு த பேரண்ட், தட் இஸ் த டிவ் எலிமெண்ட். இதுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் இருந்தது, அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு தென் இட் வில் பபிள். சப்போஸ் இதுக்கு ஈவெண்ட் ஹேண்ட்லர் இல்லைனாலும் இட் வில் பபிள் அப் டு த பேரண்ட். ஸோ அடுத்து பாடியிலேருந்து என்ன போகும், அதனுடைய பேரண்ட் பார்த்திங்கன்னா HTML தான். ஸோ HTMLக்கு இந்த கிளிக் வந்து பபிள்ஸ் அப். So event does not stop at the direct element that receives it. இப்போ நம்ம பட்டனில் கிளிக் பண்ணாமல் டிவ்வில் கிளிக் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா
again it will be passed on to the body, from body it will be passed on to the HTML. ஸோ அதுதான் இங்கே நம்ம சொல்லியிருக்கோம். if a button receives a click eventனா அதனோட பேரண்ட்டு ஸ்பேனு div body எல்லாமும் it will receive that event. Suppose you are clicking on the span அப்படின்னா the button will not receive any click event, but அதனோட parents will receive the click event. How to handle the events that bubble? இதனால என்ன யூஸ் அப்படின்னா we can handle an event in the parent element instead of the actual element. ஸோ இந்த மாதிரி ancestor elementல இருக்கிற event handler நம்ம execute பண்ணுறோம் அப்படின்னா this is called a event delegation. That is pattern of handling an event on an ancestor element. இந்த current element இல்லாமல் அதனுடைய ancestor elementல handle பண்ணோம்னா we call it as event delegation. We can also use this method event.stopPropagation to prevent propagation of the same event from being called. அதாவது மேலே பபிள் ஆகிட்டு போகிறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா you can use this method. So it will stop the move upwards. ஆனால் the current element ஓட other handlers will run. அது ஸ்டாப் ஆகாது. Suppose you want to stop all the event handlers of the current element அப்படின்னா you can give event.stop immediate propagation. So it will stop the bubbling and prevent handlers on the current element from running. So எல்லா eventமே இப்படி bubble ஆகுமா அப்படின்னா there are some exceptions. Focus, blur, move, sleeve இந்த eventலாம் வந்து they do not bubble up. நம்ம 2 எக்ஸாம்பிள் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ஒன்று வந்து event bubbling, அதில் பாடிக்குள்ளே டிவ்வில் ஸ்பேனுக்குள்ளே பட்டன், இந்த 4க்குமே we are having event handlers. இதை முதல்ல நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். ஸோ யூ ஹாவ் திஸ் பாடி இன் பிங்க் கலர் அண்ட் தென் div in green, span in blue and this is a button. Suppose I am clicking this button, என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். we get an alert message, button was clicked. okay, then span was clicked. okay, then div was clicked. நான் கிளிக் பண்ணது பட்டன் மேலே மட்டும்தான், ஆனால் அந்த ப்ராபகேஷனால் என்ன இருக்குது, அதனுடைய பேரண்ட் எலிமெண்ட்டும் அதை ரெக்கக்னைஸ் பண்ணுது. பாடி வாஸ் கிளிக்ட். இப்போ நம்ம எங்கே கிளிக் பண்ணியிருக்கோமோ அதில் வந்து கலர், பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம சப்போஸ் ஐ எம் கிளிக்கிங் இட் ஆன் த க்ரீன், தட் மீன்ஸ் we are clicking it on the div element. So div was clicked, then body was clicked. ஸோ அதை காமிக்கிறதுக்காக yellow பேக்ரவுண்ட் கலர். Suppose I am clicking on the body was clicked. அவ்வளோதான். Now we will see the code corresponding to this. So these are all the CSS styles. பாடியோட பேக்ரவுண்ட் கலர், டிவோட பேக்ரவுண்ட் கலர், ஸ்பேனு, பேடிங்கு இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். தென் திஸ் இஸ் த HTML பார்ட். H1 H2 அப்படிங்கிறது ஹெட்டிங்காக நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் திஸ் இஸ் த ஒன் குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். டிவுக்குள்ளே ஸ்பேனுக்குள்ளே பட்டன். ஜாவா ஸ்கிரிப்ட் கோடுக்குள்ளே I am getting the elements by tag name. So body1 is equal to document.getElements by tag name. அதாவது பாடின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த எலிமெண்ட் எடுக்கிறதுக்காக ஐ எம் யூஸிங் திஸ் மெத்தட். வித்தின் கோட்ஸ்குள்ள பாடி, திஸ் வில் கிவ் மீ எ கலெக்ஷன். அந்த கலெக்ஷனில் 0th எலிமெண்ட் விச் இஸ் நத்திங் பட் த பாடி. அதே போல் இந்த டாக்குமெண்ட்டில் நம்ம நிறைய டிவ் எலிமெண்ட்ஸ் வச்சுருந்தோம்னா get elements by tag name div அப்படிங்கிறது it will give you a collection. அதில் 0th எலிமெண்ட்டுங்கிறது the first element in the document which is nothing but this div. Similarly, I am getting this span element. Get elements by tag name, span of 0. Then get element by tag name, button of 0. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு எலிமெண்ட்டு தான் இருக்குது. அண்ட் தென் அதை தான் நம்ம இங்கே ரெஃபர் பண்ணியிருக்கோம் 0th எலிமெண்ட் அப்படின்ட்டு. இதுக்கு நம்ம வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கோம். body1, div1, span1 and button1. I am attaching the event listener to that. அப்போ body1 கூட I am adding event listener. It takes 3 parameters. ஒன்று வந்து என்ன ஈவெண்ட்டு, அதுக்கான ஃபங்க்ஷனு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த boolean value which is true or false. ட்ரூங்கிறது வந்து கேப்சரிங் ஃபேஸு, ஃபால்ஸுங்கிறது வந்து பப்ளிங் ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் ஆப்ஷனல். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஐ எம் நாட் கிவிங் எனி நேம் டு தட் பிகாஸ் ஐ ஹவ் காட் ஒன்லி 2 ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ event.target.style.background color. அதாவது இந்த பாடிக்குள்ளே தான் நம்ம அதை அட்டாச் பண்ணியிருக்கோம். ஈவெண்ட் வந்து எந்த எலிமெண்ட்டை டார்கெட் பண்ணியிருக்கோ, அதாவது எந்த எலிமெண்ட்டில் அந்த ஈவெண்ட் நடந்ததோ அதனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு மாற்றிருக்கிறோம். அண்ட் தென் ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அலர்ட் பாடி வாஸ் கிளிக்ட். அண்ட் திஸ் இஸ் ஃபார் த பாடி event listener.
டிவ்வோட ஈவெண்ட் லிசனர் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஈவெண்ட் தான் ஃபங்க்ஷன். அலர்ட் div was clicked. அதே போல் ஸ்பேன் ஒன்னோட ஈவெண்ட் லிசனரில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்பேன் வாஸ் கிளிக்டுன்னு கொடுத்துருக்கோம். பட்டன் 1க்கும் அதே போல் பட்டன் வாஸ் கிளிக்ட் அப்படி தான் கொடுத்துருக்கோம். தட்ஸ் இட். அப்போ என்னாகும், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அந்த ஈவெண்ட் வந்ததுன்னா இந்த ஈவெண்ட் ஹேண்ட்லரை ரன் பண்ணும். ஸோ பட்டனை கிளிக் பண்ணோம்னா பட்டன் வாஸ் கிளிக்டுன்னு வரும். அது மேலே போயிட்டு ஸ்பேன் வாஸ் கிளிக்டு, தென் div வாஸ் கிளிக்டு அண்ட் தென் பாடி வாஸ் கிளிக்ட். இதை கிளிக் பண்ணும்போது அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் எந்த டார்கெட்டோ அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோன்னு மாற்றிக்குது. அடுத்த கோடு பாருங்கள். எவ்ரிதிங் இஸ் சேம் எக்ஸப்ட் தட் டிவ்வில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் திஸ் மெத்தட் ஈவெண்ட் டாட் ஸ்டாப் ப்ராபகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம இதை நம்ம லான்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் க்ரீனில் கிளிக் பண்ணுறேன். ஸோ div was clicked and propagation stops here. அந்த பாடி கிளிக்டுங்கிறது வரல. தென் ஐ ஜஸ்ட் கிளிக்கிங் இட் ஆன் த பட்டன். Button was clicked, span was clicked, div was clicked and propagation stops here. Suppose I am clicking it in the body part. Body was clicked. அவ்வளோதான். It has got nothing to do with all these elements. இந்த வீடியோவில் நம்ம ஈவெண்ட் பப்ளிங் 2 எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். நம்ம ஒன்று வந்து சிம்பிள் பப்ளிங், இன்னொன்று ஸ்டாப் ப்ராபகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இந்த சேனலுக்குள்ளே வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.